ஃப்ரெண்ட்ஸ், இனி பெண்கள் எல்லாம் எவ்வளோ கெட்ட பேர் வாங்க போகிறாங்கன்னு எனக்கு புரியல. மொத்த பெண்கள் சமுதாயத்துக்கும் ஒரு அசிங்கம், அவமானம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. குடியை நிறுத்தறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்களாம் அப்படின்னு ஒரு பேஜில் நான் பார்த்தேன். ஹாய், வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ரொம்ப முக்கியமான பொருள். நிறைய ஃபேமிலி அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் பெரிய குடிப்பழக்கம் தான். அந்த குடிப்பழக்கத்தை எவ்வளோ முயற்சி பண்ணியும் நிறுத்த முடியாதவங்க தாராளமாக அவங்களுக்கு இது ஒரு ரெமெடியாக இருக்கும். குடிக்கிறவங்க வந்துட்டு அவங்க உடம்ப மட்டும் கெடுத்துக்கிறது இல்லாமல் ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கீழ் நிலைமைக்கு போயிடுது ஒவ்வொரு ஃபேமிலி. அந்த இதுலேருந்து அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த மருந்தை தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபுட்டோட கலந்து அவங்களுக்கு தெரியாமையே கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு சந்தேகம் வந்து உங்களை சாப்பிட சொன்னால் கூட அதுலேருந்து ஒரு வாய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் கணவர் குடிக்கிறாருனாலோ அல்லது உங்கள் பையன் குடிக்கிறாருனாலோ அவங்க குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அவங்க சாப்பாட்டிலேயே கலந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க வந்து 10லிருந்து 15 நாளுக்குள்ளே குடிக்கிறத நிறுத்திடுவாங்களாம். அதே மாதிரி ஸ்மோக்கிங்க்கும் மருந்து இருக்கான். உங்கள் பையனோ உங்கள் கணவரோ சிகரெட் குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மருந்து கலந்த சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு 10லிருந்து 15 நாட்களில் அந்த சிகரெட் பீடி அந்த விஷயங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எனக்கு கேட்குறக்கு. அவங்க வந்து அந்த மாதிரி குடிக்காமல், இந்த சிகரெட் பீடியெல்லாம் குடிக்காமல் இருந்தால் அவங்க நிறைய பணம் வெட்டியாக செலவு பண்ணுறதை நிறுத்துவாங்க, அதை குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது, அவங்க உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்காதுங்கிறது எனக்கு கேட்குறக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மருந்து சரியான மருந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கூட அந்த பேக்கெட் மேலே எந்த பேரோ எதுவுமே இல்லை, சும்மா ஒரு கவர். சாதாரணமாக இந்த மசாலா பொடியெல்லாம் வரும் இல்லையா, மேகிக்குள்ளே ஒரு மசாலா பொடி இருக்கும்ல, எந்த இதுவும் இல்லாமல் மசால் தனியாக பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கவர், அந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது, அவ்வளவுதான். அது வந்து 110 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், ஒரு 100 ரூபாய் பொருளை வாங்கி அந்த பேக்கெட்டில் இவ்வளோ போடணும், இந்த அளவு நீங்கள் சாப்பாட்டில் கலந்து ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னாலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அது என்ன அளவு கலப்பீங்க? அந்த சித்தா மருந்தோ இல்லை ஆயுர்வேத மருந்தோ அளவு இருக்குது, இவ்வளோதான் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி அளவு இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு மீறி கொடுத்துட்டா அதுவே விஷமாக மாறிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பொண்ணு உடம்ப குறைக்கிறதுக்காக போய் ஒரு மருந்து சாப்பிட்டு இறந்தே போயிட்டாங்க. இன்னொரு பொண்ணு அழகு மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறக்காக போய் எதையோ வாங்கி பூசி மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் கண்ணு உள்ளே போயிடுச்சு, இப்படி இந்த சதை 2 பக்கமும் வெளியே வந்துருச்சு. அப்படியே அந்த பொண்ணுங்களுக்கு ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கும் தெரியும். அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று போராடினார். நான் உங்களை ஒன்று தான் கேட்குறேன், இப்போது அவங்க அந்த சித்தா பொண்ணுக்கு ஆன மாதிரி உங்கள் அந்த மருந்தை வாங்கி நீங்கள் உங்கள் கணவருக்கோ உங்கள் பையனுக்கோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? 100 ரூபாய் மருந்துன்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையே தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியாதா இந்த மருந்து இருக்குது, இந்த மருந்தை கொடுத்தா குடிப்பழக்கம் நின்றும் அப்படின்னு டாக்டர்ஸ்க்கு தெரியாதா? இது இவ்வளோ சுலபமாக ஒரு 100 ரூபாய் மருந்தை வாங்கி 15 நாள் கொடுத்து ஒரு குடியை நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் அவங்க குடிக்கவே மாட்டாங்க அப்படின்னா இதை டாக்டர்ஸ் செய்ய மாட்டாங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த குடி நிறுத்தறதுக்குன்னே சில சென்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் குடிக்கிற பையனை கொண்டு போய் அங்கே விட்டிங்கன்னா அவங்க ஒரு 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் அங்கேயே வச்சுருந்து நிறைய மூலிகைகள்லாம் கொடுத்து சித்தாவோ இல்லை ஆயுர்வேத மருந்துகளோ ஏதோ ஒன்று அவங்க ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து தான் அவங்கள வெளியே அனுப்பும்போது அவங்க குடிக்காமல் வருவாங்க. இந்த மாதிரி குடியை நிறுத்துகிற சென்டர்ஸோ அல்லது டாக்டர்ஸ்னாலேயோ செய்ய முடியாத ஒரு விஷயத்த 10 நாளில் இவ்வளோ பெரிய ஒரு பேக்கெட்டு 100 ரூபாய் கொடுத்து வாங்கி இதை உணவில் கலந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, உங்கள் கணவருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க குடியிலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சென்டர்ஸும் டாக்டர்ஸ்னால அது செய்ய முடியாதா? அப்படி ஒன்று இருந்தால் அவங்க செஞ்சுருப்பாங்களா இல்லையா? நல்லா யோசித்து சொல்லுங்கள்.
இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்கள நம்பி எதையாவது வாங்கி உங்கள் கணவரோட சாப்பாட்லேயோ உங்கள் பையனோட சாப்பாட்லேயோ போட்டு கொடுத்து அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை போகும். இந்த 100 ரூபாய்க்கு எதையோ ஒரு பேக்கெட்டில் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவரையோ உங்கள் குழந்தையோ இழந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துப்பீங்களோ தவிர அந்த பேக்கெட் வைக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கண்டதையும் விற்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி முழுங்கி ஏதாவது பண்ணிக்காதீங்க, அப்புறம் தீராத பிரச்சனை வந்துடும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாமே சேராது. டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு தலைவலி மாத்திரை கூட சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைம்மா, நீங்கள் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? இது என்னன்னே தெரியாத ஒரு பேக்கெட்டில், பேரில்லாத பேக்கெட்டில் இருக்கிற ஒரு மருந்தை வாங்கி உங்கள் கணவருக்கோ உங்கள் பையனுக்கோ நீங்கள் கொடுத்தா, அதுவும் முதலே நல்லா குடிச்சு குடல் நெஞ்சு எல்லாம் வெந்து போன ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு கண்ட மருந்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுறதோ, இல்லை கோமாக்கு போயிடுறதோ, இல்லை உயிரே போயிடுறதோ, இல்லை அந்த உடல் இயங்காமல் அப்படியே பேன் படுத்துடுறான் அவங்க பையன் வச்சுக்கோங்க. ஒரு 20 வயசு பையனில் எத்தனை காலத்துக்கு அந்த மாதிரி வச்சு பார்க்க போகிறீங்க? முதலே கெட்டு போன ஒரு உடம்புக்குள்ளே ஒரு தேவையில்லாத மருந்தை செலுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னே நம்மளால சொல்ல முடியாது. கண்டதெல்லாம் சொல்கிற ஆட்களை நம்பி உங்கள் கணவருக்கும் உங்கள் பையனுக்கும் எதையாவது வாங்கி ஊற்றி கலந்து கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பையனே சொல்லுவான், என் வாழ்க்கையை நீதாம்மா கெடுத்துட்ட, என்னை இப்படி பண்ணது நீதாம்மா அப்படின்னு சொல்லுவான். அதை விட உங்கள் மாமியார் வீட்டு ஆளுங்க வந்து சொல்லுவாங்க, அநியாயமாக என் பையனை கொன்னுட்ட, அநியாயமாக என் வாரிசு என் பேரனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்ட, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டியா, நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா, இப்படி என் பையனை பண்ணி வச்சிட்டியே, இப்படி என் பேரனை பண்ணி வச்சிட்டியே அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ண போகிறீங்க? இந்த வார்த்தைகள் உங்களை கொன்றும். யாரோ ஒருத்தங்க அவங்க பொருளை விற்கிறதுக்காக உங்களை அநியாயமாக கொலைகாரி பட்டம் வாங்கி கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உருப்படுற வழியை பாருங்கள். கண்டதையும் வாங்கி கலக்கி கட்டின புருஷனுக்கும் பெத்த குழந்தைக்குமே கொடுத்து அவமானத்தை தேடிக்காதீங்க. இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.